மெய்யான திராட்சைச் செடி. நான் மெய்யான திராட்சைச் செடி, என் பிதா திராட்சைத் தோட்டக்காரர். யோவான் 15:1. சிருஷ்டி கர்த்தராகவும் நம்மை உருவாக்கினவராகவும் கர்த்தர் இருக்கிறார். சில வேளையில் தகப்பனைப் போல அவருடைய அன்பை ருசிக்கிறோம், தாயைப் போல அவருடைய ஆறுதலையும் தேறுதலையும் பெறுகிறோம். உடன் பிறந்த சகோதரனிலும் மிகுந்த பாசமுள்ளவராக நமது குடும்பத்தில் அவர் இருக்கிறார். ஒரு போதகராகவும் ஆலோசனை கர்த்தராகவும் அவர் நம்மை வழிநடத்துகிறார். வனாந்தரமான இந்த உலகத்திலே சார்ந்து கொள்ளக்கூடிய ஆத்ம நேசராகவும் மணவாளனாகவும் விளங்குகிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிய காட்டத்தி மரத்தில் ஏறின சகேயுவுக்கு அவர் இரட்சகராய் தன்னை வெளிப்படுத்தினார். லூக்கா 19:4-9. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக பாவ நிவாரண பலியாக காணப்படுகிறார். இன்னும் நெருங்கி வரும்போது அவர் அபிஷேகநாதராகவும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராகவும் காணப்படுகிறார். அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறிய விரும்பும்போது பரம வைத்தியனாக நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவராக காணப்படுகிறார். தாவீதை கேட்டால், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவருடைய மந்தையில் ஆடாய் இருக்கிறேன் என்று பதில் சொல்லுவார். ஆனால் மேலே உள்ள வசனத்திலே இயேசு கிறிஸ்து தாம் யார் என்றும் பிதா யார் என்றும் 2 வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். தன்னை குறித்து அவர், நான் மெய்யான திராட்சை செடி என்று கூறுகிறார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று பிதாவை பற்றி தெரிவிக்கிறார். மூன்றாவதாக, திராட்சை செடியிலே இருக்கிற கொடிகளே விசுவாசிகள், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15:5. கர்த்தர் இந்த மேன்மையான உறவு முறையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்போது கூடவே தம்முடைய எதிர்பார்ப்பையும் சொல்லுகிறார். கனி இல்லாத திராட்சை செடியாக அல்லது கசப்புள்ள புளிப்புள்ள கனிகளை தரும் திராட்சை செடியாகவோ இருக்கக்கூடாது என்றும், நல்ல கனிதரும் திராட்சை செடியாய் இருக்க வேண்டும் என்பதே அவரது எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. ஆவின் கனியே நல்ல கனி என்று அழைக்கப்படுகிறது. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22-23. ஒரு கொடியானது செடியோடு ஒட்டப்பட்டிருக்கும் போது செடிக்குள்ளிருந்து எல்லா சத்துக்களையும் பெற்றுக்கொள்கிறது. அதுபோல நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைந்திருக்கும் போது அவருடைய குணாதிசயம், சுபாவம் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்குள்ளே இறங்கி கிறிஸ்துவனுடைய இனிமையை உங்களுக்குள் கொண்டு வந்துவிடும். தேவ பிள்ளைகளே, ஆவின் கனிகளை உங்களிலே காண்கிறவர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பார்கள். நினைவிற்கு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். யோவான் 15:8.